கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் போதகர் அண்டன் ரமேஷ், மன்னார் மாவட்டம் எமினர் பகுதியில் நான் வசித்து வருகிறேன். கடந்த 42 வருடங்களாக நான் ஊழியம் செய்து நான் திருச்சபை நடத்தி வந்தேன். தற்பொழுது 2019ஆம் ஆண்டு வேதாகம கல்லூரி, மீட்பரின் வேதாகம கல்லூரி என்ற பெயரில் நாங்கள் நடத்தி வருகிறோம். இந்த கல்லூரி கடந்த 2019ஆம் ஆண்டு USA, அமெரிக்கா டஸ்பின் தியோலஜின்னு சொல்லி அவருடைய பெயரோடு இணைக்கப்பட்டு நாங்கள் அவர் கீழே மீட்பர் ஆலய கல்லூரியாக செயல்பட்டு வருகிறோம். இந்த கல்லூரி USA, அமெரிக்காவில் உள்ளது. இது உலக நாடு முழுக்க என்னுடைய பதிவு இருக்கிறது. இன்டர்நேஷ்னல் ரெஜிஸ்ட்ரேஷன் அவர் கீழே நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். 2020 இந்த பதிவின் கீழ் ஆரம்பித்து, அதாவது நாங்கள் செயல்பட்டு வந்தோம். மீட்பர் வேதாகம கல்லூரி என்ற பெயரில் 2024ஆம் ஆண்டு இலங்கையின் சட்டப்படி பதிவு செய்து சட்டப்படி கல்லூரியாக இயங்கி வருகிறோம். அடுத்தபடியாக இந்த வேதாகம கல்லூரியின் நோக்கங்களை குறித்து உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். மற்ற 28ஆம் அதிகாரம் 18 தொடக்கம் 20 வரைக்கும் உள்ள வசன அடிப்படையில் இந்த கல்லூரியானது செயல்பட்டு வருகிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவர்களை உருவாக்குவது, இயேசு சொன்ன உபதேசத்தின்படியாக அநேக உபதேசங்கள் இருக்கிறது. இயேசு சொன்ன உபதேசத்தின்படியாக ஊழியர்களை உருவாக்கி எடுப்பது, பிதாவின் நோக்கம் நிறைவேற்ற செயல்படுவது. யோவான் 8:32 படியாக சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற தலைப்பிலிருந்து எங்களுடைய வேதாகம கல்லூரி வேத ஆராய்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. வேத ஆராய்ச்சி உங்களுக்கு இந்த சேனலில் போடப்படும். நாங்கள் மீட்பரின் வேதாகம கல்லூரி என்ற பெயரில் நாங்கள் சேனல் ஆரம்பித்து செயல்படுகிறோம். இந்த சேனலுக்குள் இது தொடர்ச்சியாக வரும். எங்களுடைய நோக்கம் பிதாவின் நோக்கங்களை எல்லா மக்கள் ரட்சிப்புக்காக, மீட்புக்காக பயன்படுத்துவதின் நோக்கத்தை நாங்கள் சரியாக அறிந்து கொள்ள. சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தில் எல்லாரும் அறிந்திருக்கார்கள். இதனுடைய பிரதான நோக்கம் அறிந்து கொண்ட கிறிஸ்தவர்களை சரியான கிறிஸ்தவர்களாக உருவாக்கி எடுத்து, கிறிஸ்து வந்த நோக்கத்தை, பிதாவின் நோக்கத்தை, கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த நோக்கத்தை மக்கள் மத்தியில் சரியாக கொண்டு சேர்த்து எல்லா மக்களுடைய மீட்புக்காகவும் பிரயாசப்படுவதான நோக்கமுடையதாக இந்த வேதா மக்கள் இருக்கின்ற நோக்கி செயல்பட்டு வருவது. எந்த விதமான லாப நோக்கோ, எந்த விதமான உபதேசங்கள் கூட இந்த வேதாகம கல்லூரி மாற்றப்படுவதில்லை. சத்தியத்தை சத்தியமாக கற்றுக் கொடுப்பது, மக்களை உருவாக்குவது, அது என்னுடைய நோக்கம். இதில் நீங்கள் பங்கு பெற்றி நீங்கள் படிக்கலாம். இதில் அதாவது டிப்ளமாவிலிருந்து டிகிரி இருக்கிறது. டிப்ளமா, BTH, மாஸ்டர், டாக்டர், PhD எல்லா டிகிரிகளும் இருக்கிறது. இதில் நீங்கள் படித்து நீங்கள் பயன்பெறலாம். இந்த சர்டிஃபிகேட்டானது உலகம் முழுவதும் நீங்கள் கொண்டு போய் எங்கேயாவது நீங்கள் வேலை செய்யலாம். எங்கள் இலங்கையிலையும் நீங்கள் பயன்படுத்தலாம். சரியான நோக்கம் உங்களுக்கு நிறைய காரியங்களை கற்றுத்தருவேன். பிதாவுடைய நோக்கம் என்ன என்பதற்கு தெளிவாக நாங்கள் இதை கற்றுக்கொண்டு போகலாம். நான் மேலோட்டம் அதை அறிமுகப்படுத்துகிறேன். தொடர்ச்சியாக எங்களுடைய இந்த வேத ஆராய்ச்சி வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. தற்போது மன்னார் பகுதியில், என்ற பகுதியில் வருகிறதான இந்த சனிக்கிழமை ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. உலகமெங்கும் இயேசு என்ற நாமம் என்ற தலைப்பில் அதில் பவுலுடைய ஊழியத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுகிறோம். மற்றும் தொடர்ந்து அடுத்த ஒவ்வொரு மாதத்திலும் பௌர்ணமி நாட்களில் இதை வைக்க நாங்கள் முடிவெடுத்துக்கிறோம். நீங்கள் வந்து கலந்து கொண்டில்லைன்னா நீங்கள் இதில் பகுதி நீங்கள் கேட்டு நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இதில் படிங்க, நீங்கள் பிரயோஜனப்படுங்க. ஏனென்றால் நம்ம சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து போக குறித்து நான் மிகவும் வாஞ்சிக்கிறது. அதனால் இந்த இலங்கையில் பதிவுப்பட்டது நோக்கமே என்னென்னு சொன்னால், நாங்கள் சட்டத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். இது உலக ஆசியா முழுக்க பதிவு இருக்குது. ஆசியாக்கள் எங்களை பைபிள் ஸ்கூலில் ஆசியா முழுக்க நாங்கள் நடத்தலாம். பதிவு எல்லாம் அங்கே இன்டர்நேஷ்னல் லெவலில் பதிவு இருக்குது, எல்லாமே இருக்குது.
ஆனாலும் என்னுடைய நோக்கம் லாப நோக்கத்துக்கு அல்ல. நாங்கள் வருகிறதான இதில் வருமானம் இலங்கை கவர்மெண்ட்டுக்கும் நாங்கள் டெக்ஸ் கதையாக கட்டணும், மக்களுக்கு டெக்ஸ் பகுதியாக படிப்பிப்பது, கிறிஸ்தவர்கள் எப்படி இருப்பது என்ற நோக்கத்தை நான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து நம்முடைய நாடு ஒரு தேவன் எதிர்பார்க்குற நாட்டை போல மாற வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். அது எங்கேருந்து ஆரம்பிக்கணும், ஒரு தொடர்ச்சியாக படிப்பெடுப்பேன். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலேருந்து ஆரம்பித்து அவருடைய குடும்பத்தில் ஆரம்பித்து பிற்பாடு அவருடைய இந்த குடும்பத்துடைய பிள்ளைகள் ஆரம்பித்து பிறகு கிராமம் அந்த கிராமத்தில் ஆரம்பித்து அந்த கிராமத்து பிரதேசத்துக்கு போய் பிரதேச மாவட்டத்துக்கு போய் மாவட்டத்திலிருந்து மாகாணங்களுக்கு போய் மாகாணத்திலிருந்து நாட்டு ராஜாக்களுக்கு நாம் ஒத்தாசையாக இருக்க வேண்டும். இதுதான் என்னுடைய பிரதான நோக்கம். இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம், மக்கள் சீர்கட்டியிருப்பதை, சட்டங்கள் சீர்பட்டிருப்பதெல்லாம் கவனிக்கலாம். அதனால் நாம் சரியாக அறிந்து கொண்டு கிறிஸ்தவர்கள் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டுவோமானால், நம்முடைய வேதாம் அடிப்படையில் நாம் வாழ்ந்து காட்டுவோமானால், நாம் திருந்தினால் நாடு தானாக திருந்தும். இந்த நாட்டை நீங்கள் பார்க்கலாம், எல்லா மக்களும் டெக்ஸ் கட்டி இருப்பார்கள், ஆனால் இந்த நாட்டில் கஷ்டமே இல்லை. இப்போ நம்ம ஒரு செய்தி பார்த்தேன், இந்த 3 மாதத்தில் மட்டும் 16 கோடி என்னமோ டெக்ஸ் நாட்டு மக்கள் கட்டியிருக்காங்க. வரவேற்கத்தக்க விஷயம். கிறிஸ்தவர்களும் இதை கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் இது மிக முக்கியமான பகுதி. தேவன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கும் பொழுது இயேசு ராயனுக்குரிய ராயனுக்கும் ஆயனுக்குரிய அவரே டெக்ஸ் கொடுத்தார். தேவாலயங்களுக்கு கொடுக்க வேண்டிய காலத்துக்கு கொடுக்க சொன்னார், சட்டத்துக்கும் கொடுக்க சொன்னார். நாம் இதை மறந்து விடுது. நம்ம என்ன பார்த்திங்கன்னா, இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் அதாவது சட்டத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா சோஷல்னு காட்டிக்கணும். சோஷியல் தான் உண்மையிலேயே சோஷியலுக்கு வர பணம் தான் பெரிய பணங்கள். அது உண்மையில் அது வருமானத்துக்கு இல்லாமல் வருமானத்தை டெக்ஸ் கட்டினாலே நாட்டை கொண்டு போகலாம். நான் இதை குறித்து கொஞ்சம் ஆழமாக நான் கொண்டு போக வாஞ்சிக்கிறேன். சரியான என்னோட சிலருக்கு உண்மையிலே இயேசு கிறிஸ்து இங்கே போதனை செய்த பொழுது இயேசுவை யாரும் ஏற்றுக்கொள்ளேன்னு சொன்னால் சட்டங்களை மாற்றுவது என்பது அவர்கள் கடைப்பிடித்து வந்த காரியங்களை மாற்றுவது என்பது லேசான காரியம் அல்ல. அது கொஞ்சம் கடினம் பற்று வைக்கணும். கிறிஸ்தவர்கள் நம்ம ஒன்று சேர்ந்தால் நிச்சயமாக நம்ம நாட்டை மாத்திரமல்ல, இந்த உலகத்தையே மாற்ற முடியும். ஏன்னா பிதாவுடைய நோக்கம் அவருடைய மக்களை ஆசீர்வதித்த நோக்கம். எல்லாரும் இன்றைக்கு பேர் நம்ம மதங்களை பிரித்து வைத்து நாம் மதத்துக்குள்ளாக செயல்பட்டு வருவோம். மதங்களோ அரசியலோ மக்களை தலையிடாதபடி நாம் கிறிஸ்துவனுடைய வழியில் பின்பற்றி மக்களுடைய மீட்புக்காக, மக்களுடைய நல்வாழ்வுக்காக பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபித்து முடித்துக் கொள்வேன். தொடர்ச்சியாக சில காரியங்கள் வரும். கேளுங்க, ஆதரவு தாங்கன்னு மட்டும் கேட்கல, நீங்களும் அதில் ஆதரவாக இருந்து மக்களை தேவனுடைய நோக்கத்தை